கைஸ், இப்படி இருக்குல்ல ஒரு கியூப். ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி இருக்குல்ல இந்த கியூபை எப்படி நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் எனக்கு வீடியோ போகணுன்னு தோணும். ஓகே, வாங்க நம்ம இந்த கியூபை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ கூட வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதி உங்களுக்கு காட்டலாம் நான் நினச்சேன், ஆனால் எழுதுறதுக்கு டைம் இல்லைப்பா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. நான் ரெட் பக்கம் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் இப்படி சும்மா இதில் ஹைட் அண்ட் சீக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு இருங்க சும்மா இப்படி திருப்பினாலே ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக சேர்ந்துடும். இப்போ தான் நம்ம ஃபார்முலாவே பார்க்கணும். எப்படின்னா, இங்கே கீழே இருக்கா ரெட்டு கீழே இருக்குது, இந்த இடத்துல சேரலை. அப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாலாம் எப்படின்னா, இப்போ இந்த ரெட்டு இருக்குல்ல, இந்த ரெட்டை ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணிவிட்டு ரெட்டு இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்தோடனே மேலே இருக்குல்ல, அதை கீழே இறக்கணும். அது மட்டும்தான் கீழே இறக்கணும். இதை இறக்கிட்டு இப்படி கையில் மேலே கொண்டு போயிடணும். ஓகே, இப்போ இங்கே நம்ம ஒழிச்சு வச்சோம்ல, இதை வெளில கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போது ஒரு ரோஸ் எழுந்துச்சா, இப்போ மேலே இறக்குங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க கைஸ், எப்படி அழகாக சேர்ந்துருச்சா. அதுக்கப்புறம் வேறு எங்கே ரெட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் ரெட்டு வரணும், ஆனால் கரெக்டாக இல்லை, தப்பாக இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் தப்பாக இருக்குது. இந்த இடம் இது இங்கே இருக்கணும், ஆனால் இது இங்கே இருக்குது. அப்படி இருக்குன்னா இதை கீழே இறக்குங்க கைஸ். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் கீழே இறக்கிட்டு, இங்கே பாருங்கள், கீழே ரெட்டு வந்துடுமா, ஒரு வாட்டி சுற்றுங்க. அதுக்குன்னு ஒரு வாட்டி சுற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக கீழே ரெட்டு வரணும். பார்த்தீங்களா? நேராக கீழே ரெட்டு வந்துருச்சா. வந்தோடனே இப்போ இதை கீழே இறக்கணும்ல, கீழே இறக்குனதை மேலே தூக்கிடுங்க. அவ்வளோதான், மேலே தூக்கியாச்சு. மேலே தூக்கினதுக்கப்புறம் இது இங்கே வந்துடுமா, கரெக்டாகிடுச்சு. இப்போ அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். ஒழிக்கணும், இறக்கணும், கொண்டு வரணும், மேலே ஏற்றணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நடுவில் சென்டரில் அந்த மாதிரி இருக்குன்னா அதே தான். திருப்பணும், கீழே ரெட்டு வந்துடும், அதுக்கு நேராக கொண்டு வரணும். பாருங்கள், இதுக்கு நேராக கீழே கொண்டு வரணும். இதை திரும்ப மேலே ஏற்றணும், இதை இப்படி கொண்டு போகணும், இதை கீழே இறக்கணும், கொண்டு வரணும், மேலே கொண்டு போகணும். அவ்வளோதான். ஹைட் அண்ட் சீக் வச்சு நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரோ சேர்ப்போம். ஓகேவா? இந்த ரோ அதே ஹைட் அண்ட் சீக் தான் வச்சு, அதே ஹைட் அண்ட் சீக் தான். அதே ஹைட் அண்ட் சீக்கை கொண்டு வரணும், இறக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நடுவில் இருக்குன்னா எப்படி பண்ணுவோம், நம்ம இப்படி மறைக்கணும். எந்த சைடுன்னு மறைச்சிக்கலாம், ஏன்னா நடுவில் இருக்குன்னா எந்த சைடுன்னு மறைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரைட்டில் இருக்குன்னா நீங்கள் லெஃப்ட்டில் மறைச்சி வைக்கணும், லெஃப்ட்டில் இருக்குன்னா ரைட்டில் மறைச்சி வைக்கணும். ஓகே, இப்போது எங்கே வேணாலும் மறைச்சி வச்சுட்டு கீழே இறக்கிட்டு கொண்டு வந்துட்டால் முடிஞ்சு. இப்போது ஒரே இடம் தான் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், ரெட்டு எங்கே இருக்குது, சுற்றி பாருங்கள். இங்கே இருக்குது ரெட்டு. அப்போது இந்த சைடு தான் இது லெஃப்ட் சைடில் இருக்குன்னா ரைட் சைடு மறைக்கணும், லெஃப்ட் சைடு கீழே கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் ரோ அழகாக சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரோ நீங்கள் ரோ பை ரோ சேர்க்கணும். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா நான் சொல்கிறேன், அது பண்ணிட்டா ஈஸியாக நம்ம தேர்ட் ரோவும் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ரோ தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ எப்படி ஃபஸ்ட் ரோ சேர்க்கணும்னா, பாருங்கள், க்ரீன். அப்போ இங்கேயும் க்ரீன் வரணும். க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போது இந்த க்ரீனை மட்டும் கீழே இறக்கணும். காயின் களையுதுன்னு நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, காயின் அதுவாக சேரும். நம்ம சேர வச்சுட்டா ஃபார்முலா போட்டால் அதுவே சேர்ந்துடும். கீழே இறக்கிட்டு இந்த ரெட்டை இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சா, அதுக்கப்புறம் இங்கே தானே நம்ம கொண்டு போகணும். கீழே க்ரீன் இருக்குது, அது இங்கே தானே கொண்டு போகணும். அப்போது இந்த சைடு மறைக்கணும். அதே ஹைட் அண்ட் சீக் தான். இந்த ஹைட் அண்ட் சீக் ரொம்ப முக்கியம் கைஸ், அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இது கொண்டு போயாச்சு. இதை கீழே இறக்கணும், இதை கொண்டு வரணும், திரும்ப மேலே ஏற்றணும். இப்போ இங்கே இதை மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு காயின் இங்கே இருக்கும், இதை இங்கே கொண்டு மறைச்சிருக்கோம். இங்கே இருந்த காயினை இங்கே கொண்டு மறைக்கணும், கீழே இறக்கணும், இப்படி சுற்றணும், மேலே கொண்டு போயிடணும். இப்போ பாருங்கள்,
மேஜிக் அழகாக ஃபஸ்ட்டு நமக்கு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த எல்லோ சேர்ந்துருச்சு. இப்போ ப்ளூ சேர்க்கணும். சென்டரில் இருக்குது. அப்போ சென்டரை இறக்கணும், கொண்டு வரணும், இது திருப்பணும். அதே ஹைட் அண்ட் சீக் தான் கைஸ். ஒரு வேறு எதுவும் ஃபார்முலா இல்லை இதுக்கு. இப்போ பாருங்கள் ரெண்டு அழகாக சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரோ நம்மளுக்கு அழகாக சேர்ந்துருச்சு கைஸ். இப்போ செகண்ட் ரோ சேர்க்கணும். செகண்ட் ரோவில் வந்து இந்த ப்ளூ எடுத்துப்போம். ப்ளூவில் வந்து ரெண்டு இடம் சேரல. இப்போ வந்து ப்ளூ கலர் காயின் எங்கே இருக்குது கீழே? என்ன ப்ளூ கலர் காயின் காணும். சரி, அப்போ நம்ம ஒயிட் எடுத்துப்போம். இப்போ வந்து ரெண்டு இடம் இருங்க, நான் உங்களுக்கு ரெண்டு இடம் சேர்த்து காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் ரெண்டு கைஸ். இதை பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு இடம் கலைஞ்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. டீ மாதிரி சிம்பிள் வரணும் ஃபஸ்ட்டு. டீ என்ன வேணாலும் சிம்பிள், ஆனால் கீழே வந்து ஒயிட் இருக்கணும். ஒயிட் கீழே என்ன இருக்குது கலரு? இந்த சைடு ஒயிட் போகணுமா இல்லை ஒயிட் இந்த சைடு போகணுமா? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, இந்த க்யூப் தான் டிசைட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து கீழே என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ஒயிட் வித் கீழே என்ன கலர் இருக்குது? க்ரீன் இருக்குது. க்ரீன் வந்து இந்த சைடு இருக்குது. அப்போது இந்த சைடு தான் இந்த ஒயிட்டு போகும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதே ஹைட் அண்ட் சீக் தான். வளைச்சி வைக்கணும், கீழே இறக்கணும், கொண்டு வரணும், மேலே ஏற்றணும். இப்போ வந்து ரெட்டை உடனே சேர்த்துடணும், உடனே ரெட்டை சேர்த்துடணும். இப்போ கொண்டு வாங்க, இப்படி கொண்டு போங்க. அவ்வளோதாங்க, அழகாக ஒயிட் சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் க்ரீன் சேர்ந்துருச்சு. ஒயிட் இன்னும் சேர்க்கணும். ஓகே, ஒயிட் காயின் எங்கே இருக்குது? ஆஹா, ஒயிட் காயின் இல்லை. அப்போது ப்ளூ காயின் எடுத்துக்குமா? ஓகே, இப்போது இந்த ப்ளூவில் இந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமா நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, க்யூப் தான் டிசைட் பண்ணணும். இப்போ கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது. எல்லோ எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது. அப்போ இது இந்த சைடு கொண்டு வரணும், இப்படி கொண்டு போகணும், இங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும், இப்படி கொண்டு போகணும், கொண்டு வரணும், இப்படி இது பண்ணணும். அவ்வளோதான். அதே ஹைட் அண்ட் சீக் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து வேறு ப்ளூ எடுத்தாச்சு. ஓகே, ஆஹா இது வேண்டாம், இங்கே எடுத்துப்போம். இது இருக்குது. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கணும். கீழே ஒயிட் இருக்கணும். இந்த சைடு ஒயிட் இருக்குன்னா கீழேயும் ஒயிட் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக போட முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த சைடு மட்டும் தான் சேர்க்கணும். இங்கே ஒயிட் இருக்குது, இங்கேயும் ஒயிட் இருக்குது. அப்போ இங்கே தான் நம்ம சேர்க்கணும். அங்கே கொண்டு போகணும், கீழே இறக்கணும், இப்படி கொண்டு போகணும், மேலே ஏற்றணும். இப்போ இதை உடனே சேர்த்துடலாம். இதை கொண்டு போகணும், மேலே ஏற்றிடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ செகண்ட் ரா எல்லாமே அழகாக செஞ்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ்ஸு ஃபார்முலா போடணும். கீழே நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு கொண்டு வரணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸு வரல, ஆனால் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து எப்படி ப்ளஸ்ஸு கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு கீழே தான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து டீ கொண்டு வரணும். டீ எப்படி கொண்டு வரது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ப்ளஸ் சிம்பர் போட்டணும். ப்ளஸ் சிம்பர் போடுறதுக்கு ஜே ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா இதை கீழே இறக்கணும், இந்த சைடு கொண்டு வரணும், இதை கீழே இறக்கணும். நீங்கள் எப்படி ஜே போடுவீங்க? கொண்டு போவீங்க, ஜே போடுவீங்க, மேலே கோடு போடுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். அதே மாதிரி ஜே போட்டால் கீழே ப்ளஸ் வந்துடும். இப்போ வந்து இந்த ஜே ஃபார்முலா போடுறதுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரல, இந்த மாதிரி ஜே மாதிரி வரலன்னா நீங்கள் 2 வாட்டி ஜே ஃபார்முலா போட்டால் தான் ஜே வரும். ஜே வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் ப்ளஸ்ஸே வர வைக்க முடியும் கீழே. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ஜே இருக்கும். நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஜே வந்துருச்சு. நம்ம ஒரு வாட்டி போட்டாலே நமக்கு ப்ளஸ்ஸு வந்துடும். இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸு வரல, ப்ளஸ்ஸு உங்களுக்கு வரலன்னா 2 வாட்டி நீங்கள் ஜே ஃபார்முலா போட்டால் போதும். இப்போ நான் எப்படி ஜே ஃபார்முலா போடணும்னு கரெக்டாக சொல்லி காமிக்கிறேன். இதை பாருங்கள், எங்கேயோ போடக்கூடாது, இங்கே வச்சு போடக்கூடாது, இங்கே வச்சும் போடக்கூடாது. ஜே எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அப்போ இந்த சைடு தான் போடணும். நம்ம இப்படி இருக்கணும். இப்படி இருந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சைடு தான் போடணும் கைஸ். கீழே இறக்கணும். இது ஜே ஃபார்முலா சொல்லிகிட்டு இருக்கேங்க. இது ஜே ஃபார்முலா. கீழே இறக்கணும், கொண்டு வரணும். ஓகே, கொண்டு வந்துட்டு இந்த இது இருக்குல்ல, பின்னாடி இருக்கிறத கீழே கொண்டு வரணும். இப்போ அதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். எப்படின்னா இப்படி கொண்டு வரணும். இது இருக்குல்ல, இதை மேலே கொண்டு போயிடணும். இது இருக்குல்ல, இதை இப்படி மேலே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இப்போது கீழே பாருங்கள், மேஜிக் நமக்கு ப்ளஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளஸ்ஸு கொண்டு வரணும். நமக்கு வந்து ப்ளஸ்ஸு வரல. இதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து டீ மாதிரி வரணும். பாருங்கள், இப்படி டீ மாதிரி வரணும். டீ மாதிரி வரல, ஒரு இடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. ஒயிட்டில் மட்டும் டீ மாதிரி வந்திருக்கு. அப்போ வந்து சேர்ந்ததை வந்து இந்த சைடு வச்சுக்கணும், சேராத இந்த சைடு வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா போடணும். அது என்ன ஃபார்முலானா ஒன் சைடு கார்னல் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படின்னா கீழே இறக்கிட்டு சுற்றி திரும்பி இங்கே கொண்டு வந்து திரும்ப மேலே ஏற்றணும். இதுதான் ஒன் சைடு கார்னல் ஃபார்முலா. நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து சேர்ந்ததை இந்த சைடு வச்சுக்கிட்டு சேராததை இந்த சைடு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதை கொண்டு வரணும். கார்னல் ஃபார்முலா சொல்கிற கைஸ் ஒன் சைடு கார்னல் ஃபார்முலா. இது
கீழே கொண்டு வந்துட்டு 2 வாட்டி சுற்றணும். 2 வாட்டி சுற்றிட்டு மேலே ஏற்றணும். மேலே ஏற்றிட்டு திரும்பியும் ஒரு வாட்டி சுற்றணும். சுற்றிட்டு இதை கீழே இறக்கணும். இறக்கிட்டு இப்படி திருப்பணும், கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேருங்க. இப்போ என்ன கலர் சேர்ந்துருக்கு? ஒயிட்டு, ப்ளூ, க்ரீன் சேர்ந்துருக்கு. நமக்கு 2 சைடுமே ஆப்போசிட்டாக சேர்ந்துருக்கு. என்ன பண்ணுறது? சரி, இப்படி வச்சுக்கோங்க. 2 தான் சேர்ந்துருக்கு. நம்மளுக்கு இன்னும் 2 சேரணும். சேர்கிறதுக்கு மறுபடியும் கார்னர் ஃபார்மில் போடுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்ந்தது இந்த பக்கம் வச்சுக்கோங்க, சேராத இந்த பக்கம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 2 சைடுமே ஆப்போசிட் வந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்படி தான் வச்சுருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வச்சு இப்போ மறுபடியும் கார்னர் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை திருப்பினீங்கன்னா எதெல்லாம் சேர்ந்துருக்கு? ஒயிட் மட்டும் தான் சேர்ந்துருக்கு. அப்போது சேர்ந்தது இந்த சைடு வச்சுட்டு சேர்ந்தது இங்கே வச்சுட்டு மறுபடியும் கார்னர் ஃபார்மில் போடுங்க. இப்படி இறக்கிட்டோம். 2 வாட்டி சுற்றணும், மேலே ஏற்றணும். திரும்பியும் ஒரு வாட்டி சுற்றிட்டு மேலே ஏற்றினா அதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இதை திருப்பிட்டு திரும்ப மேலே ஏற்றணும். எப்படின்னா கீழே இறக்கிட்டு 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு டைம் மேலே ஏற்றிட்டு திரும்பியும் சுற்றிட்டு கீழே இறக்கிட்டு இப்போ கொண்டு வந்து மேலே ஏற்றணும். அவ்வளோதான், ஈஸி. இப்போ வந்து ஒரு காயின் தான் சேர்ந்துருக்கு. அப்படியே திருப்பி பாருங்கள். இப்படி திருப்பி பாருங்கள் எத்தனை காயின் சேர்ந்துருக்கு. ஒரு காயின் தான் கை சேருது. ஓகே, அப்போ சேர்ந்ததுன்னு சேர்த்துட்டு சேரதை வச்சுக்கிட்டு ஓகே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் ப்ளஸ்ஸு வரல. ப்ளஸ்ஸு வரணும், அதுதான் இது மெயின். கீழே கலையாது கைஸ், உங்களுக்கு கீழே கண்டிப்பாக கலையாது. மறுபடியும் போடுவோமா? கார்னர் ஃபார்மில் மறுபடியும் போடணும். அப்போ தான் ப்ளஸ் வரும். இப்போ ஒரு சைடு தான் ப்ளஸ் வந்துருக்கு, இன்னொரு சைடு வரல. அப்போ வாங்க மறுபடியும் போடுவோம். இப்படி சுற்றுங்க, கொண்டு போங்க, திரும்ப கொண்டு வாங்க, அவ்வளோதான். இப்போமாவது ப்ளஸ் வந்திருக்கா? இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு வரல. இல்லைப்பா, ஆப்போசிட் சைடில் வந்துருக்கு. சரி வாங்க மறுபடியும் போடுவோம். கீழே இறக்கிட்டு 2 வாட்டி திருப்பணும், மேலே கொண்டு போகணும், திரும்ப கீழே இறக்கணும், இது கொண்டு வரணும். அவ்வளோ. இப்போது நம்மளுக்கு சேரல கைஸ். என்ன கைஸ் இருங்க, நீங்கள் சேர்ற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருங்க, நிற்கவே நிற்காதீங்க. சேர்ற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். சேர்ந்து வச்சுக்கிட்டு சேர வரைக்கும் வச்சுக்கிட்டு மறுபடியும் போடுங்க. மேலே ஏற்றுங்க, கொண்டு வாங்க. ஓகே ஓகே கைஸ், நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் முழுசாக பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு எல்லா சைடுமே சேர்ந்துருச்சு. இப்போது உங்களுக்கு சப்போஸ் இந்த சைடு 2 சைடு சேர்ந்துருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இதை எப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இதை இங்கே வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது 2 சேர்ந்துருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, 2 சேர்ந்துருக்குன்னா எப்படி வைப்பீங்க? இது எப்படி வச்சா இது சேர்ந்தது நேராக இருக்கும்ல, சேராதது இங்கே இருக்கும் கரெக்டாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பின்னாடி கொண்டு வந்துடணும். 2 சைடு சேர்ந்துருக்கும்ல, அதில் இந்த சைடை வந்து பின்னாடி கொண்டு வந்துடணும். இந்த சைடு இங்கே இருக்கணும். இப்போ இது அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஓகே கைஸ், நான் எப்படியோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த சைடு மட்டும் சேரணும், இந்த இடத்துல சேரணும். ஓகேவா? நமக்கு வந்து டீ வந்துருச்சு. ஓகே, டீ வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து இந்த சைடு வந்து சேர்க்கணும் நம்ம. ஓகேவா? இந்த காயின் வந்து கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், க்ரீன் இருக்குது, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு. அப்போ இது கரெக்டான காயின், புரிஞ்சிச்சா? இப்போ ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் இருக்குது. ஒயிட் எங்கே இருக்குது? ஒயிட் இங்கே இருக்குது. அப்போ இந்த காயின் இங்கே வரணும். இது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுவும் தப்பு. ஏன்னா இங்கே க்ரீன் இருக்குது. எப்படி க்ரீன் வரும்? ப்ளூக்கு பதிலாக க்ரீன் இருக்குது. அப்போ அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ வந்து ஒன்று தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எப்போவுமே சேர்ந்ததை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு சேராததை இந்த பக்கம் வந்துடும். இதை வந்து கரெக்டாக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா எல் ஃபார்முலா ஆர் லெவல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன். இப்போ வந்து எல் ஃபார்முலா லெவல் ஃபார்முலா. அது எப்படி போடணும்னா கீழே இறக்கணும், அதுக்கப்புறம் இந்த சைடு கீழே இறக்கணும். தப்பாக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். கீழே இறக்கணும், இந்த சைடு கொண்டு போகணும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் இங்கே கீழே இறக்கணும். இப்போ நமக்கு இங்கே காயின் வந்துச்சுல்ல, கீழே வந்துருச்சு. எங்கே கைஸ்
எங்கே அது நம்ம பண்ணோம்? எங்கே கைஸ் பண்ணோம்? இங்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே கைஸ் வந்துட்டேன். இப்போ வந்து இருங்க நான் பண்ணி காமிக்கிறேன். இல்லை இருங்க ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணுறேன். இப்போ எப்படின்னா இதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இப்படி கொண்டு போயிடணும். இப்படி கொண்டு போனதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடை கீழே இறக்கணும். இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்தோம்ல, இங்கே கொண்டு வந்தது இப்படி திருப்பணும். திருப்பிட்டு இதை மேலே ஏற்றிடணும். மேலே ஏற்றிட்டு இப்போ வந்து இங்கே கொண்டு போனோம்ல, இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றிடணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்ட் ஆக்கிடணும். காயின் வந்து மாறி இருக்கும். என்னடா மாறிடுச்சுன்னு பார்க்கக்கூடாது. காயினை கரெக்ட் ஆக்கிடணும். இப்போ பாருங்கள், ஆரஞ்ச் எல்லோ ப்ளூ கரெக்ட், ஆரஞ்ச் ஒயிட் ப்ளூ கரெக்ட், ஆரஞ்ச் க்ரீன் ஒயிட் கரெக்ட். இப்போ இங்கே பாருங்கள், எல்லோ ஆரஞ்ச் க்ரீன். இப்போ வந்து எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை திருப்பணும். இதை திருப்பிட்டால் மட்டும் போதும், நம்ம க்யூபை ஈஸியாக சேர்த்துடலாம். இது திருப்பிட்டால் க்யூபை ஃபுல்லாக சேர்த்துடலாம். திருப்பறதுக்கு 2 சைடு கார்னர் ஃபார்மில் போடணும். எப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா 2 சைடு கார்னர் ஃபார்மில் போடணும். அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ கொண்டு வந்துட்டு அதே கார்னர் ஃபார்மில் தான் 2 வாட்டி போடணும். கொண்டு வந்துட்டு இது கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். 2 வாட்டி கார்னர் ஃபார்மில் போட்டால் போதும் கைஸ். இப்போ வந்து மறுபடியும் இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு பண்ணணும். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ரைட் சைடில் வந்து ரைட் சைடு திருப்பணும். இப்போ லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு வந்து 2 வாட்டி திருப்பணும். மேலே கொண்டு போகணும், திரும்ப ஒரு வாட்டி கீழே இறக்கணும், இது கொண்டு வரணும், மேலே ஏற்றணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இது மட்டும்தான் சேர்ந்துருக்கு, வேறு எதுவுமே சேரல. அப்போ சேர்ந்தது இந்த சைடு வச்சுட்டு சேராத இந்த சைடு வச்சுக்கணும். அவங்க மறுபடியும் போடலாம். இப்படி கொண்டு வரணும், 2 வாட்டி திருப்பணும், திரும்ப மேலே இப்படி திரும்ப கீழே கொண்டு இப்படி வாய் வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு திரும்ப மேலே ஏற்றிடணும். அவ்வளோதான். இப்போது அதே மாதிரி இந்த சைடு போடணும். இப்படி கொண்டு வரணும், 2 வாட்டி திருப்பணும், மேலே கொண்டு வரணும், திரும்ப இப்படி சைடு திருப்பணும், கீழே கொண்டு வரணும், இப்படி திருப்பணும், இதை மேலே கொண்டு போகணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2 மட்டும் சேரலை. அப்போ சேர்ந்ததை இந்த சைடு வச்சுக்கணும், சேராததை இந்த சைடு வச்சுக்கணும். ஓகே, வாங்க மறுபடியும் போடலாம். இப்படி கொண்டு வரணும், போகணும், கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு இப்படி அவ்வளோ சேர்ந்துச்சா. இப்போ வாங்க மறுபடியும் இந்த சைடு கொண்டு வரணும், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 3 தான் சேர்ந்துருக்கு. 3 சேரல, 1 தான் சேர்ந்துருக்கு. அப்போ மறுபடியும் சேர்ந்தது இந்த சைடு வச்சுக்கிட்டு சேராத இங்கே வச்சுக்கணும். வாங்க மறுபடியும் போடலாம். கார்னர் ஃபார்மில் 2 சைடு போடணும் கைஸ். 2 சைடு போடணும். 2 சைடு போட்டால் மட்டும்தான் உங்களால் சேர்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி போடணும்னு. கார்னர் ஃபார்ம்லாம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சேர்ந்துருக்குமா? இல்லை கைஸ், இந்த பாருங்க ஒயிட் முழுசாக சேர்ந்துருச்சு. வேறு எதுவுமே சேரல கைஸ். இது 2 மட்டும் தான் சேர்ந்துருக்கோம். சேர்ந்ததை வச்சுட்டு சேராத சைடு வச்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக வந்துடும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்கன்னா கமெண்டில் எஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க மறுபடியும் போடுங்க கார்னர் ஃபார்ம்லாம். ஓகே, கார்னர் ஃபார்ம்லாம் மறுபடியும் போடுங்க. ஓகே, ஒரு சைடு போட்டாச்சு. 2வது சைடு மேலே ஏற்றுங்க, கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க, கொண்டு போங்க. என்ன கைஸ் இது சேரவே மாட்டேங்குது. ஆனால் சேர்ந்துடும், கண்டிப்பாக சேர்ந்துடும். இந்த வாட்டி நான் ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை. சேராது. கார்னர் ஃபார்ம் போடுங்க, இந்த சைடு போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக க்யூப் சேர்க்க தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி க்யூப் ஈஸியாக சூப்பராக செம்ம ஈஸியாக சேர்க்குறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், செம்ம சாதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு க்யூபை சேர்த்தாச்சு. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் திருப்பி விட்டு என்னமோ பண்ணி சேர்த்துட்டோம். ஈஸி ஸ்டெப்ஸ் கைஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம க்யூபை ஈஸியாக சேர்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறது. உங்களுக்கு இந்த க்யூப் எப்படி சேர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான். ஓகே கைஸ், பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை ஃபேவரட் கலர் ஆங்கிரி. பாய்.